மெட்ரோ ரயில் சேவை தொடர்பான தங்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து எமது செய்தியாளர் சத்யகுமார் எழுப்பிய கேள்விகளுக்கு மதுரை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்ப்போம். மெட்ரோ வர்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை சுற்றி நிறைய விஷயங்கள் மேற்கொண்டு இந்த மதுரை வளர்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு எல்லா மக்களும் எதிர்பார்த்து மத்திய அரசு இந்த விஷயத்தை டிக்ளேர் பண்ணப்போ ரொம்ப எப்படி சந்தோஷப்பட்டோமோ அதே மாதிரி இப்போ கேன்சல்னு சொன்னப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது. பிரைம் மினிஸ்டர் மோடியாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் நார்த்துக்கு காட்டுற ஒரு முக்கியத்துவமோ, ஒரு பீகாருக்கு கொடுக்குற முக்கியத்துவமோ, ஒரு ஆந்திர பிரதேசத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவமோ, இல்லை ஒரு யூபிக்கு கொடுக்குற முக்கியத்துவமோ நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறது இல்லைன்றது நம்ம தமிழக மக்களோட ஒரு வருத்தமாக இருக்குது. ஸோ இதை அவங்க தான் புரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு எலெக்ஷன் வருது, சரியாக பண்ணினாங்கன்னா நம்ம சரியாக சப்போர்ட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்மளை வஞ்சிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் தமிழக மக்கள் அவங்கள விட்டு தூரம் விலகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். மதுரைக்கு மெட்ரோ தேவை தான். அதாவது எப்படின்னா, மெட்ரோ மதுரைக்கு வருதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி தேவை இல்லை. ஆனால் மெட்ரோ மதுரைக்கு வரும் அப்படின்னு சொன்னப்ப தேவைப்படும். ஏன் சொல்றேன்னா, நிறைய விஷயங்கள் இதனால ஒரு பெனிஃபிட் இருக்கு. இப்போ நிறைய சுத்தி மதுரை சுற்றி நிறைய பால வேலைகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கு. அதை தவிர்த்து மெட்ரோ வரனால என்ன ஆகும்னா டைம் குறையும். ரெண்டாவது, தொழில் வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்கள் நடைபெறும். இப்போ சாதாரணமா நம்ம இருப்ப இந்த ஊரை பெருசா காட்டணும் அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் உண்டான விஷயங்கள், மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய வேணும். இப்போ சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டியா அஃபிஷியலாக இருக்கு. ஸோ அங்கே நிறையா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ஐடி ஹப்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் டவுன் சவுத்தில் தமிழ்நாட்டில் பார்க்குற விஷயங்கள் கோயம்புத்தூர், மதுரை தான் மோஸ்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ இப்போ கோயம்புத்தூருக்கு அடுத்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டு இருக்கு. மதுரைக்கும் அது வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டவுன் சவுத்லேருந்து ட்ராவல் பண்ணி போய் சென்னையில் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ்லாம் மதுரை ஒரு நல்ல ஹப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மக்களுக்கு ட்ராவல் கம்ஃபர்ட் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால ஏன்னா மதுரை மோஸ்ட் எலிஜிபிள் சிட்டி தான் மெட்ரோ வரதுக்கு. நான் இங்கேருந்து திருமங்கலத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு 50 மினிட்ஸ் ஆகுது. இதுவே நான் மெட்ரோவில் ஏறினேன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம். ஸோ எனக்கு மெட்ரோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வேற என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு? பெனிஃபிட்ஸ் என்னன்னா, பொல்யூஷன் கண்டிப்பாக குறையும். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே திருமங்கலம் அந்த மாதிரி சுற்றி இருக்க கிராமத்தில் இருக்கவங்கலாம் இங்கே படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மதுரைக்கு கண்டிப்பாக மெட்ரோ தேவை. திருமங்கலத்துலேருந்து மேலூர் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படும். பஸ்ஸை காட்டிலும் மெட்ரோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படும். ஃபேரும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ட்ராவல் டைமிங் பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தேவை கண்டிப்பாக மெட்ரோ. மெட்ரோ ரயிலுக்கு காத்திருக்கிறதா மதுரை? மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வந்தால் என்னென்ன வசதிகள் கிடைக்கும்? இந்த மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரும் திட்டத்தின் பின்னணியில் அரசியல் உள்ளதா என்பன போன்ற கேள்விகளுக்கு மதுரை மக்கள் கூறிய பதில்களை நாம் இப்போது பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.